ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃப்ராஸ்ட்பாண்ட் தான் கேம் விளாண்டுருக்கோம். இதில் வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் வந்து ஓடின் வந்து கிளியர் பண்ணி வீடியோ போட்டிருந்துருப்பேன். ஓடின் கிளியர் பண்ண தனியாக, அதுக்கப்புறம் அந்த ரிவார்ட் செஸ்ட்லாம் ஓப்பன் பண்ண தனியாக போட்டிருப்பேன். அதில் வந்து உங்களுக்கு வுட்டும் ஸ்டீலும் செஸ்ட் மட்டும்தான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருப்பேன். இந்த இதில் கோல்டன் பேண்டன்ட் எனக்கு தேவையான அளவு கிடச்சிருச்சு. ஸோ கோல்டன் செஸ்ட் ஓப்பன் பண்ணலாம் வாங்க. கடைசியாக இங்கேருந்து லூட் எடுத்துகிட்டு போகும்போது இந்த கீஸ் மட்டும் பேலன்ஸ் வச்சுருந்தேன். எனக்கு 13 கோல்டன் கீஸ் கிடச்சிது. 17 வந்து நான் கொண்டு வந்துருந்தேன். ஓகே, ஃபஸ்ட்டு கோல்டுக்கு போயிடுவோம். இல்லை ரிவர்ஸில் போவோமா? ஃபஸ்ட்டு கோல்டுக்கே போயிடலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு இந்த செஸ்ட் ரூம்ஸே வந்து பார்த்திங்கன்னா வுட்டு ஸ்டீல் கோல்டுக்கு வந்து பெரிய வித்தியாசம் இருக்கும். உங்களுக்கு நான் அப்படி லைனாக போக நீங்கள் இந்த இதில் பாருங்கள். லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள். உங்களுக்கு லாஸ்ட் வீடியோட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள். ஆக்சுவலி இந்த ஓடின் சாந்தமோட செல் அப்படி அந்த பச்சை டோரில் வந்து லாஸ்ட் டைம் கிளியர் பண்ண வீடியோவில் மெயின் பாஸே வந்தான். அந்த பாஸோட ஸ்டாச்சு தான் இது, நெக்ரோமேன்சர். அவனோட ஸ்டாச்சு தான் இது. இருக்கு பாருங்க ஜஸ்ட்டு. ஓகே, மேக்ஸு பிளேட் செஸ்ட்டு, பிளேட் பேண்ட்ஸு, அசாசின் பேண்ட்ஸு, வார்மேஜு, அசாசின் பூட்ஸு, வார்மேஜ் ஆர்மர். சூப்பர். ஓகே, டேக் ஆல். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த பச்சை கலரில் காட்டுது பார்த்தீங்களா, இந்த ஹியூமன் சிம்பிள் மாதிரி, அதெல்லாம் பர்சனல் அப்படின்றதுக்கு அர்த்தம். இதை நீங்கள் கொண்டு எங்கே வச்சாலும் யாருனாலும் எடுக்க முடியாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னால் கூட அதை எடுக்க முடியாது. நீங்கள் பர்மிஷன் அந்த பெட்டியில் இருக்கிறத எடுக்கலான்னு கொடுத்து வச்சுருந்தாலும். அது இல்லாமல் பர்சனல் நீங்கள் ஒன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அது உங்களோட பர்சனல் பாக்ஸஸில் மட்டும்தான் போட முடியும், வேறு எதுலேயும் போட முடியாது. பிவிபியில் பிளேயர் வர்சஸ் பிளேயரில் நம்மளை யாராவது கொண்டுட்டாங்க அப்படின்னா கூட உங்கள் பேக்லேருந்து அவங்களால அந்த பர்சனல் லூட் எடுக்க முடியாது. மற்ற லூட் எடுக்கலாம், பட் பர்சனல் லூட் வந்து அவங்களால எடுக்க முடியாது. ஓகே, கோல்டு பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம ஸ்டீல் டோருக்குள்ளே போயிருக்கோம். ஸ்டீல் டோர் வந்து லுக்ஸில் நீங்களே பாருங்கள். பார்த்தீங்களா, அது எவ்வளோ அழகாக எத்தனை ஃபயர் பாட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இதில் 2 தீப்பந்தம் வச்சு, அவ்வளோதான். உங்களுக்கு வுட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மோசமாக இருக்கும். ஆக்சுவலி மோஸ்ட் வீடியோஸில் எல்லோரும் அப்படியே இன்னும் கம்மியாக இருக்கிறதுலேருந்து அப்படியே டெவலப் ஆகிட்டு போவாங்க. இந்த வீடியோ நான் அப்படி பண்ணிட்டேன். ஓகே, இதில் பார்த்திங்களா, அதில் பர்பிளில் ஃபுல்லாக ஆர்மர்ஸ்ன்றது எல்லாம் கிடச்சிருக்கும். இதில் வந்து ப்ளூவில் கிடைக்குது பாருங்கள். அப்புறம் இது இந்த ஹார்ஸ் சேடில், அப்புறம் இது ஹார்ஸ் பிரிடல், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ஸ் குதிரை இது ஒன்று கட்டுற மாதிரி வரும். ஹார்ஸ் ஸ்டால், குதிரை கட்டி வைக்கிற இடம், இது கட்டுறதுக்கு வந்து தேவைப்படும். பட் நீங்கள் அது ஒன்று தான் கட்ட முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டொனேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது நான் எங்கே என்ன எதுன்னு சொல்கிறேன் இருங்க இந்த வீடியோலேயே. ஓகே, இப்போ வீட்டுக்கு போவோம். ஆமாம், உண்டு வுட்டு பார்த்திங்கன்னா தெரியும், ஒரே ஒரு தீப்பந்தம் தான். அதுவும் ஒரு கார்னரில் வச்சு விட்டானுங்க. எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். இங்கே மெயின் ஹால்லேயே தீப்பந்தம் தான் இருக்குது. ஸ்டீலில் மெயின் ஹாலில் ஃபயர் பெட்டு மாதிரி வச்சுருந்தானுங்க, சின்ன ஒரு இது மேலே. ஓகே, இது அந்தளவுக்கு முக்கியம் இல்லை. ஹீலிங் ஸ்லேவ் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரில்டு மீட் வந்து தின்னு முடித்தேன். ஓகேங்களா, தின்னு முடிச்சாச்சு. இப்போ வாங்க போவோம். ஓகே,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு இந்த 3 இருந்தோம். ஓகே, இதெல்லாம் எலிக்ஸியரு, ஹீலிங் ஸ்லீவு, இது ஆர்மர் போர்ஷனு, இது ஸ்பீட் போர்ஷனு, பேண்டேஜஸ்ஸு, ப்ரிம்ரோஸ் ப்ளூ, சாசேஜஸ்ஸு, ஆர்மரு, இதெல்லாம் பர்சனல் ஐட்டம். இதெல்லாம் வச்சு வெப்பன் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது டின்னு, இது வந்து ஹார்ஸ் ஷூ, குதிரலாடம். சரிங்களா, இதெல்லாம் எங்கே யூஸ் ஆகுன்னு காட்டுறேன். நம்ம ஃபஸ்ட்டு இப்போதி கேம்புக்கு போவாங்க. கேம்புக்கு போயிட்டு இதை பற்றி பேசுவோம். ஓகே சரி, இப்போ வந்து குதிரலாடம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே காட்டுது பாருங்கள். இது வந்து ஹார்ஸ் ஸ்டால். இது இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் கட்டுறதுக்கு இதெல்லாம் தேவை. இது கட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய தேவைப்படும். அதெல்லாம் கட்டுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்ஸ் சேண்டலு, பிரிடில், ஹார்ஸ் ஷூ இதெல்லாம் வந்து தேவைப்படும். உங்களுக்கு அது கிடைக்கணுன்னா நீங்கள் ஓடின் கம்ப்ளீட் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு கம்பல்ஷன். நான் வந்து ஏற்கனவே முடிச்சிட்டேன். என்னோடய குதிரலாடம் இங்கே இருக்கு பாருங்கள். இதுக்குள்ளே வந்து நீங்கள் 20 கேரட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வைல்டு ஹார்ஸ் கிடைக்கும் 3 நாள் டைமில். இது வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேடபிள். மேனருக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ஓடினே கிளியர் பண்ணுறேன். ஏன்னா ஓடின் கிளியர் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிங்கு கிடைக்கும். இந்த ரிங்கு வந்து எனக்கு 10 ரிங் கிடச்சாதான் என்னால் வந்து மேனர் வந்து அன்லாக் பண்ண முடியும். அதுக்காக தான் இப்போ வந்து நான் ட்ரை பண்ணிருக்கேன். ஓகே, ஓகே, இப்போ இந்த மேலே இந்த பர்சனல் ஐட்டம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அங்கே நீங்கள் வந்து ஹார்ஸ் ஸ்டால் யூஸ் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த 3 ஐட்டத்துக்கு வந்து வேறு வேலையே இல்லைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கட்டாமல் இருந்தாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணலாம். இவன் கட்டிட்டான், ஸோ இருங்க பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவனும் கட்டிட்டானா, சூப்பர். இவன்ட்டு ஹார்ஸ் ஸ்டாலே இருக்காதுங்க. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்கில் இருக்கும். அந்த ஸ்கில்லுக்கும் வந்து லெவலப் பண்ண முடியும் இந்த இடத்துல. அதில் நான் இப்போதைக்கு வந்து அப்கிரேடுக்கு பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹீலருக்கு தான். ஸோ இந்த இன்வெஸ்ட் மாஸ்டரி பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த மாஸ்டரி பாயிண்ட்ஸில் தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நியூ ஹேம் பாப்புலர் டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு அங்கே போய் பண்ணலாம். இருங்க, ஓகே. இந்த பானை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பானைக்கிட்ட வந்திங்கன்னா உங்களுக்கு இந்த மெக்கானிசம் சிம்பிள் வரும். இதை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் கிளாஸஸில் ஹீலர் செலக்ட் பார்த்தீங்களா. இதுக்கு வந்து 31 பாயிண்ட்டு, இதுக்கு 10. அப்புறம் இந்த கோல்டன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா சில தடவை நம்ம எவ்வளோ போடுறோமோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு திரும்ப அதிலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் அது. இப்போ பார்த்திங்கன்னா இது 30 பாயிண்ட்டு. ஓகே, இது 20, 21. இது வெறும் 10 பாயிண்ட்டு தாங்க. ஆக்சுவலி இந்த பர்பிள் சீல் வந்து நான் போட மாட்டேன், ஏன்னா அது பர்பிள் வெப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். காஸ்டியூம்ஸில் இந்த க்ரீன் ஃபுல்லாக யூஸ் பண்ணி விட்ருவோம். ஓகே,
ஓகே இருங்க, இது 11, பட் இது போட்டால் 12. பரவாயில்லையே. 12, 14, 4. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் 10,000 போட்டேன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹீலர் வந்து கிளாஸ் 3 மாறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓடின்கான ஆஃபரிங் வந்து நீங்கள் அதிக அளவுக்கு கேமில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும், இதை வந்து ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரிக் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ உங்களை எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராஸ்பான் பற்றி ஏதாவது கேள்வி இருக்குது, இல்லை இந்த வீடியோவில் தான் இம்ப்ரூவ் பண்ணணுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு என் சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.